சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் சாரதாமணி. நான் வந்து நீங்களும் அந்த பீரியட்ல பிறந்தவாளா? ஆமா, அப்பா வந்து ராமகிருஷ்ண பெரிய நாயக்கம்பாளையத்துல ராமகிருஷ்ண ஸ்கூல்ல படிச்சுட்டு அந்த டீச்சரா இருக்கும்போது அப்போ நான் பிறந்தேன். அப்போ வந்து ஹோலி மதர் பத்தி அன்னைக்கு பிறந்த நாளா என்னமோ தெரியாது, பிறந்த நாள் இல்லை, ஏதோ வந்து பேசி இந்த மாதிரி அவரை பத்தி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு தந்தி வந்தது, உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி இவளுக்கு நீ சாரதாமணி தான் சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்படியே அதே மாதிரி அந்த மாசத்துல பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சாரதாமணினே பேர் வச்சாங்க. அது நடந்தது. நாங்கள் வந்து ஸ்கூலில் சின்ன குழந்தையா இருக்கும்போது அங்கே ராமகிருஷ்ண இதில் ஸ்கூலில் வந்து காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அழகாக ஒரே மாதிரி ப்ரேயர் பாடுவாங்க. அந்த ப்ரேயர் பாடும்போதெல்லாம் நான் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், எவ்வளோ நல்லா பாடுறாங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவோட பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க. அப்போ எங்கள் அப்பாவோட பாட்டு பாடுறாங்கனால எனக்கு தெரியும். அப்போது ஏன்னா அப்பா கூட அந்த சிவராமகிருஷ்ண பாகவதர் இருந்து கூடவே இருந்து அப்பாவுக்கு அந்த பாட்டுக்கு மெட்டமைச்சு அதே சமயத்தில் அப்பாவுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அப்பா வந்து இல்லை இந்த பாட்டு இப்படி வரணும் அப்படி வரணும்னு எல்லாம் சொல்லும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இந்த டியூன் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க பண்றது. பெரிய சுவாமிங்கிறது அப்பா பேரு. ஆமா. தூரன் வந்து எங்க அப்பா கூட 3 பேர், KS பெரியசாமி, KS பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒரே பெரியசாமி பேர்ல இருந்தாங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. எங்களுக்கு எந்த பெரியசாமி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வருதே அப்படிங்கிறதுக்காக அந்த தூரன்கிறது புனைப்பெரிய வச்சுட்டு தூரன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பெரியசாமி தூரன். அதுல தூரன்கிறது எங்க கோத்திரம் பேர். அங்க இருக்கும்போது அந்த பாட்டு இதெல்லாம் பாடிட்டு சுவாமி மேல எல்லாம் பாட்டு, நிறைய பாட்டு அப்ப நிறைய பாட்டு எழுதி அதுக்கு டியூன்லாம் பண்ணி அதை வந்து நிறைய புஸ்தகமெல்லாம் போட்டு முதல் புஸ்தகமாக போடுறதுக்கு ரொம்ப அவருடைய ஸ்டூடெண்ட் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எப்படியாவது இப்போ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இந்த போட்டிக்கு அனுப்பணும் இந்த உங்கள் பாட்டை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வற்புறுத்தி, எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு சாமி மேலே பாடினா போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சி பட மாட்டேங்கிறதுனால தான் அவர் அனுப்பிச்சார். அதில் அவருக்கு அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. ஆமாம். அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு பழனிக்கு முதல்ல போய் எங்கள் அப்பாவுக்கு இஷ்ட தெய்வம் பழனி முருகன், அங்கே புஸ்தகத்தை எடுத்துட்டு அப்படியே தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சிவராமகிருஷ்ண பாகவதரும் இவரும் கூட போய் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் அங்கே பாடிட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னேன். அர்ச்சனை பண்ணி கொண்டு தேங்காய் பழத்தை எடுத்து கொண்டு கொடுத்தார். கொடுத்த உடனே எங்கே இந்த புஸ்தகம் கொடுத்தேனே என்னுடைய புஸ்தகம் எங்கேங்க? ஆமாம்மா இங்கே கொடுத்து இங்கே பாதத்தில் வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பாதத்தில் தேடுறாரு காணோம். உடனே இந்த மாதிரி புஸ்தகத்தை காணமே எங்கள் அப்பா சொல்லி. அப்பா ஒன்றுமே சொல்ல, சரி முருகன் வந்து ஏற்றுனுட்டார், என்னோட பாட்டை வந்து முருகன் ஏற்றுனுட்டார், போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரம சந்தோஷத்தோட திரும்பி வந்துட்டார். இந்த விஷயத்த எனக்கு 24 வயசு ஆகும்போது தான் எங்கள் அப்பா எனக்கு முதல்ல சொன்னார். அது வரைக்கும் அவர் இதை வந்து சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இந்த பாட்டெல்லாம் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற. எனக்கு முதல்ல நாம் இங்கே கோபாலபுரத்தில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தமிழ் என்சைக்ளோபீடியா வேலை செய்கிறதுக்காக மெட்ராஸ் வந்தபோது எனக்கு பாட்டு கற்றுக்க வச்சார். இப்போலாம் எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, ஏதோ விளையாட்டாக அதை பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து ராமகிருஷ்ண பெரியநாயக்கம்பலத்தில் அந்த ஸ்கூலில் இருக்கும்போது அப்போ வந்து நான் அந்த கல்கி புத்தகம் எங்கள் வீட்டுக்கு வரும். கல்கி புஸ்தகம் வந்தால் உடனே எனக்கு வேறு புஸ்தகம் ஒன்றும் தெரியாது, அந்த ஆரம்பித்து கடைசி வரைக்கும் படிப்பேன். அப்போ பெரியவங்களுடைய அருள்வாக்கு அதில் வரும் எப்பவுமே. அதில் தான் வந்து பெரியவங்களை பற்றி அவர் படம் போட்டுலாம் வரும்போது அது யாரோ பெரிய அப்படி சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி ஒன்றும் அவ்வளோன்னு தெரியாது. நான் அடுக்கு படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொஞ்சம் இப்போ இது அது மேலே ஒரு ஆன்மீகம் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா எனக்கு அப்போ 8-9 வயசுல என்ன பெரிய தெரிய போகிறது ஒன்றும் தெரியல. பட் எனக்கு அவர் மேலே ஒரு பக்தி இருந்தது. அந்த விதைய ஊனினது உங்களுக்கு கல்கி. ஆமாம், கல்கி பத்திரிக்கை. அப்புறம் தான் வந்து அந்த பக்த மீரா திருக்கி அங்கே வேலைக்கார பொண்ணு வந்து சினிமாவுக்கு போவா, அவள் என்ன கூட்டின்னு போவா கொட்டைக்கு. அது போய் அப்போ தான் அந்த பக்த மீரா பார்த்தேன். அப்போ அந்த மீராங்கிறது இந்த MS பாடின பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அம்மாவை எப்படியாவது பார்க்கணும் எனக்கு அப்படின்னு மனசுக்குள்ள இருந்து தான் நான். பட் பெருசாக நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. அப்புறம் நாங்கள் மெட்ராஸ் வந்துட்டோம்.
இங்கே மெட்ராஸ் வந்து நான் 3ஆம் கிளாஸில் இங்கே சேர்ந்தேன் ஸ்கூலில். அப்போ நான் அப்போ தினம் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வர எப்போ கல்கி வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த படிப்பேன். எங்கள் அப்பா அந்த பத்திரிக்கைக்கெல்லாம் கதை கட்டுரை எல்லாம் எழுதுவார். முல்ல இங்கே வந்து இந்த மெட்ராஸ் வந்தப்புறம் எங்கள் வீட்டு ஓனருடைய பொண்ணு வந்து அவளுக்கும் அப்போ 12-13 வயசாக இருக்கும். இந்த மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் காலேஜில் அந்த வந்திருக்காரு சாமியே அவர் பார்க்க போகிறேன். யார் அப்படின்னு கேட்டேன் நான். இந்த மாதிரி காஞ்சி பெரியவா அப்படின்னு. சரி நானும் பார்க்க வரேன் சொல்லிட்டு நடந்து, எனக்கு அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியாது. நான் மட்டும் கூடவே நடந்து வந்தேன். கோபாலபுரத்துலேருந்து மயிலாப்பூர் நடந்து வந்து அந்த பெரியவா போயின்னு இருக்காரு. எல்லாரும் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. நானும் போய் நமஸ்காரம் பண்ணுறேன். என்னமோ அவர் பார்த்தா பெரிய ஒரு தேஜஸ், என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கு எனக்கு. எந்தனால எப்படி தோன்றதுன்னு நல்லா எனக்கு தோணலை. ஆனால் அவரோட பார்க்க அவர் எப்போ அந்த பொண்ணு போகிறாலும் நான் கூடவே போவேன். அப்போ உங்களுக்கு இந்த கல்கியில பார்த்தவரை நேரா பார்த்துட்டீங்க? ஆமாம், பார்த்து நான் அவர் படமெல்லாம் அட்டைப்படத்தில் வேற வரும். அதனால எனக்கு ஒரு மாதிரி ஒரு இருந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் பெரியவாளை தரிசனம் பண்ணது நேரடியா. ஆமா, நேரடியா அப்பதான் ப்ரோமோட் ஆனது அங்கதான் பார்த்தேன் நான். அப்புறம் எப்படி அப்புறம் கொஞ்சம் பேச அப்புறம் நாங்க அடையார் வந்துட்டோம். அடையார் வந்த அப்புறம் இங்கே அங்கே அடையாரில் வந்து சில பங்களாவில் வந்து அந்த சாதுர்மா சிவரத்துக்காக வந்து தங்கும்போது அப்போ பத்மநாப சாமி கோயிலில் அங்கேயும் வந்து தங்குவாங்க. அதனால எந்த சாதாரணமாக ஒரு பெரிய வீட்டில் தான் தங்குவார். அந்த வீட்டை அவங்க கம்ப்ளீட்டாக சுவாமிகளுக்காகவே ஒழிச்சு கொடுத்துருவாங்க. அந்த வீட்டில் அவர் தங்கி இருக்கும்போது அந்த சாயந்தரம் பூஜை, காலம்பர பூஜை, சாயந்தரமாக அவர் 5 மணிக்கு மேலே அருள்வாக்கு பேசுவார். அவர் சொல்லுவார், என்னென்னமோ பேசுவார். அதெல்லாம் கேட்கறதுக்காகவே நான் போவேன். அப்புறம் அங்கெல்லாம் நிறைய பேர் பாடுவாங்க. எம்எஸ் அம்மா வந்து பாடுவாங்க. நிறைய மியூசிஷியன் வந்து பாடுவாங்க. அப்ப நான் பார்த்துருக்கிறேன். நான் அந்த கிட்ட போய் பார்க்கறதுக்கு பயம், பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப சங்கோச்சம் எனக்கு ரொம்ப அதிகம். பெரியவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் அவங்க பேசுறது அப்படி கேட்டுட்டே இருப்பேன். போய் நமஸ்காரம் பண்ணுவேன். எல்லாரும் பண்றதை பார்த்து நானும் பண்ணுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த அருள்வாக்கு படிச்சுட்டே இருந்தேன். படிக்கும்போது தான் என்னென்ன மாதிரி பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் அவர் ஒவ்வொரு இது பண்ணும்போது வேறு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து சிம்பிளாக சொல்கிறாரு பாரு அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு முன்னால் ஸ்கூல்லேருந்து நான் 9வது படிக்கும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து காலில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் மீட்டிங் நடக்கும்போது எங்கள் அப்பா காலில் ஒரு வலிப்பு மாதிரி வந்தது. ஒரு காலில் வந்துட்டு நின்றுடுது. ஆனால் ஒன்றும் வரும், அந்த மாத்திரை ஒன்று சாப்பிட்ட உடனே அது கொஞ்சம் நின்றுடும். வேற ஒன்றும் தொந்தரவு, வேற ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்பாவுக்கு எல்லா ஞாபக சக்தி இருக்கும், ஒரு தொந்தரவு. அதாவது வந்துட்டு ஒரு காலில் மட்டும் வரும், நின்றுடும். இது பண்ணிட்டு இருக்கும்போது இவர் எப்போ போய் எங்கள் அப்பா வந்து சௌந்தர கைலாசம் வீட்டுக்கு நிறைய மகான்கள் வருவாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா கூட நான் எப்பவும் எந்த இடத்துக்கும் நான் துணையப்போ இந்த காலில் தொந்தரவு வந்ததுலேருந்து என்ன அழைச்சின்னு போவார் எப்பவுமே. போகும்போதெல்லாம் நானும் கூட போவேன். அப்போ வந்து சுவாமியை என் அப்பா எப்போ பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்ற நிறைய மகான்கள்லாம் வந்திருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போவேன். சௌந்தரக்கலை சாமியார் கேட்டீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த காலில் தொந்தரவு எப்படியாவது நீங்கணும். அந்த மகான்கள் யாராவது ஒருத்தர் இருக்கு ஒரு பரிகாரம் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவை வர சொல்லுவார். இந்த மாதிரி வரப்போகிறாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வாங்கன்னு. நாங்களும் போவோம். அப்போ வந்து ரொம்ப ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சிவியராக வந்துருச்சு. வந்து இந்த காய்க்கால நடக்க ஒரு சைடே பேரலைஸ் ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் இந்த கையும் இல்லை, இந்த இடது காலும் இடது கையும். உடனே டாக்டர்கிட்ட பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டாக்டர்கிட்ட அப்போ வந்து அந்த சுவாமி ஒருத்தர் சொன்னார், ராமமூர்த்தி சொன்னார், ஒரு சமயம் பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குமே என்னமோ தெரியல, பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இந்த இப்போ இருக்க மாதிரி ஸ்கேன் எல்லாம் கிடையாது. நரம்பில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பிரெயினில் போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுதான் அதில் ஏதோ ஒரு நரம்பு டிவியேட் ஆகி போகுது. பட் அது என்ன பார்க்கலாம், அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். அப்போது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டோன்னே இந்த சாமி இவங்க வீட்டுக்கு போகும்போது அப்பண்ணா சுவாமின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அந்த மகான் என்ன சொன்னார், உங்களுக்கு பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரா, அப்போது நீங்கள் திருக்கோவிலூர் சாமி மேலே ஒரு பாட்டு எழுதின்னு போய் அவர்கிட்ட கேளுங்க,
அவர் பண்ண சொன்னா நீங்க பண்ணிக்கோங்க. அப்ப நான் 9th தான் படிக்கிறேன். நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க. எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்ததுன்னா நான் எங்க அம்மா ஒன்றும் 5வது மேல படிக்கல. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, மெட்ராஸ் போல ஒரு இடத்துல வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ சீரியஸ் பற்றி ஒன்றும் தெரியல. நான் போகும்போது சுவாமிகிட்ட இந்த பாட்டு, அப்போ நான் பாட்டு கற்றுட்டு இருந்தேன். அந்த பாட்டை வந்து சௌராஷ்டிரத்தில் குருதேவ தேவான்னு சொல்லி அந்த பாட்டை சுவாமி மேலே பாடி நானும் கற்றுருந்தேன். அது நாங்கள் போனோம், அங்கே திருக்கோயிலூர் போனோம். அங்கே புதுசாக ஞானானந்த சுவாமிகளை பார்த்தோன்னே ஒரு பழமாட்ட உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்க. அவரை அவ்வளோ ஒரு தேஜஸ் பார்த்துட்டே இருக்கும்போது தேவோ, எப்போ பார்த்தாலும் தேவோ தேவங்க அந்த பாட்டில் தானாக அமைஞ்சிருக்கு. இந்த குருதேவ தேவோன்னு வந்திருக்குது. அப்புறம் பாடினா அந்த சுவாமிகிட்ட அந்த பாட்டை பாடி காமிச்சேன். அப்படியே புன்னகையோடு உட்காந்துட்டு இருந்தார். எங்கள் அப்பா வந்து ஒன்றுமே கேட்கல. சௌந்தரம்மா பார்த்தாங்க, என்ன இவங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி இவருக்கு பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணணுமா? வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சொன்னோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நான் கொஞ்சம் சாட்சி மட்டும் கொஞ்சம் நடந்தார். இது என்ன, நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் சைல்டாக இருக்கு எனக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஆனால் அவனுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டார். வாங்கல, இவர் போய் சொல்லவும் இல்லை, அந்த சுவாமி சொன்னார்னுலாம் சொல்லலை, அப்புறம் சொன்னார். அப்புறம் இதுக்கே மருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன். இப்போ காஞ்சி பரமாற்றால அவரை எப்போ பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த திருவண்ணாமலையில் யோகி ராமசுர சுவாமியை விட அடிக்கடி நாங்கள் போவோம். அங்கே மாதம் ஒரு தடவையாக நான் போவேன். ஒரு பாட்டு ஒன்று ராத்திரியோட ராத்திரி எங்கள் அப்பா எழுதி கொடுப்பார். அதை நான் பாடி போய் அவர் முன்னால் பாடிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதி கொடுத்தாரு சொன்னேன். அது உடனே பாட சொல்லுவார். என்ன அதை பாடி காமிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் நான் பாடுவேன். பாடி காமிச்சிட்டு என்ன அப்படியே அப்போ தான் வந்து எங்கள் அப்பாவும் ஒரு தடவை வந்தார். யூஸ்வலாக நாங்கள் 2 பேரும் தான் போவோம். அப்புறம் வந்து சொன்னார், நீங்கள் வந்து எங்கள் அப்பா போய் கேட்டார் சுவாமிகிட்ட, எனக்கு முருகனை தரிசிக்கணும் சாமி, எனக்கு வந்து எப்படியாவது எனக்கு முருகனை தரிசிக்கணும் நான். அந்த சுவாமி சிரிச்சுட்டே, உங்களுக்கு இங்கே காஞ்சி பரமாச்சாரியா இருக்க இல்லையா, அவர் தான் உங்களுக்கு முருகன் வித்தவுட் கான்செப்ட். நீங்கள் போய் தைரியமாக அவரை போய் பாருங்க அப்படின்னு இப்படி சொன்னோடனே எங்கள் அப்பா வந்து சரி நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்க அவருடைய வார்த்தைகள் அப்படியே அதை வைக்க வச்சுக்கோங்க. அந்த இவர் யோகி சொன்னார், அது அவர் சொன்ன வார்த்தை அப்படியே. முருகன் இஸ் தேர் இன் காஞ்சிபுரம் வித்தவுட் தி கான்செப்ட்ஸ் அப்படின்னாரா அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு காஞ்சிபுரம் போனோம். அப்போ தேனம்பாக்கத்தில் அவங்க ஒரு சின்ன கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அந்த கிணத்துக்கு பின்னால் அவர் அங்கே உட்காந்துட்டுருக்கார். அப்போது வந்து காலையிலேருந்து அவர் காஷ்டமாகவும் ஒன்றும் அசையவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கார். ஒன்றுமே சாப்பிடாது இப்படி இருக்காரே சொல்லிட்டு அவங்களுடைய அணுக்க தொண்டரெல்லாம் பார்த்துட்டு பாவமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அங்கே போனோடனே பெரியசாமி தூரன் வரன்னு சொல்லுங்கன்னு போய் அவர்கிட்ட சுவாமிகிட்ட சொன்னோன்னே ஒரு குதி குதிச்சு தீ கடுகடுன்னு வந்து கிணத்துக்கிட்ட வந்து நின்றுட்டார். முதல்ல வந்தோடனே எங்கள் அப்பா பார்த்து, உங்கள் கால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். 11 வருஷத்துக்கு முன்னால்தான் எங்க அப்பா பார்த்திருக்காரு. 11 வருஷமா பெரியவா தரிசனத்துக்கு அப்புறம் போகவே இல்லை, இந்த ஒர்க்லயே இருந்திருக்காரு. ஒன்னு கேட்டார். எங்க அப்பா வந்து அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேசல, முருகனை தரிசிக்க வந்தேன், தரிசிச்சுட்டேன், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார் எங்க அப்பா. இப்படி சொல்றாரு. அவர் சுவாமி மறுபடியும் கேட்கிறார், கால் இப்படி இருக்குது, அதுக்கு பதிலே சொல்ல எங்க அப்பா. அப்புறம் சுவாமியா வந்து இந்த கைலாசம் எப்படி இருக்கார், கையால் எப்படி கைலாசம் எப்படி இருக்கார் அப்படின்னு கூட்டினே. அவர் இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிருக்காரு, ஒரு 3 நாள் தான் ஆகுது அவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து அப்படின்னு. அப்படியா அப்படின்னா. அப்புறம் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணி அவினாசிலிங்கம் எப்படி இருக்காருன்னு கேட்டார். அப்போ அவர் இங்கே மினிஸ்டரோ இந்த மாதிரி அங்கே இருந்தார். அவரை பற்றி எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்ட்டு எங்கள் அப்பா உடனே வந்து இந்த என்சைக்ளோபீடியா 10 வால்யூம் முடிச்சுட்டேன், கலைக்களஞ்சியத்தை. கலைக்களஞ்சியம் 10 வால்யூம் ஃபார் தமிழ் கலைக்களஞ்சியத்தை நான் 10 வால்யூம் முடிச்சாச்சு, பண்ணியாச்சு. உடனே அதுக்கப்புறம் குழந்தைகள் கலைக்களஞ்சியமும் நான் ரெடி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன்.
அதனால இனிமே வந்து இதை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னுடைய சொந்த வேலைகளை நான் பண்ண போறேன். என்னுடைய சொந்த வேலைகள் நிறைய எழுத்துக்கள் இருக்கு, அதை நான் பண்ணணும் அப்படின்னு சுவாமிகள் கேட்டுட்டு இல்லை அதையும் நீயே முடி அப்படின்னு சொன்னார். அப்பா சரின்னு கேட்டு விட்டார். அப்புறம் வந்து சரி என்ன பார்த்தார், இந்த கொஞ்சி கொஞ்சி வா குகனே பாடு அப்படின்னார். கமாசுரத்துல எங்க அப்பாவோட அது எப்படி அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. இப்படி சொன்னோடனே அதை நான் பாடினேன். அது பாட்டுன்னு எனக்கு சரி அம்பாள், அவர் காமாட்சி அம்பாள் வாசகர், அவருக்கு அம்பாள் பெற்றோர் பாடணும்னு சொல்லிட்டு கூடவே நான் சாமகான பிரிய அது பாடினேன். பாடி முடிச்சுட்டு அப்புறம் இப்படி கேட்டுட்டார். கேட்டு இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பக்தியான குழந்தைகள் அப்படின்னார் சொன்னார். அப்புறம் எனக்கு அதுக்கு மேல ஒன்றும் ஞாபகம் இல்லை. நாங்க சாமியில விடைபெற்றுட்டு வந்துட்டோம். அப்பாவுக்கு வந்து முருகனா அவருக்கு கண்ணில் காட்சி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் எப்போ அதுக்கு அங்கேருந்து கட்டியங்குரம் சொல்லிட்டார் திருவண்ணாமலையில இருந்து. அப்புறமும் திருவண்ணாமலை நாங்க போவோம். காஞ்சிபுரங்களை பார்த்தா எப்பவும் ஏதாவது ஒன்று கேட்பார். என்ன சொன்னாரு, என்ன பண்றாரு, என்ன கேட்டாரு, ஏதாவது கேட்பார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து மாதம் ஒரு தடையாவது காஞ்சிபுரம் போயிடுவோம். போயிட்டு சாமிகளை போவோம். அந்த காலம்பரை தரிசனம் முடிச்சுட்டு பூஜையும் பார்த்துட்டு மத்தியானம் பிட்சையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். முடிஞ்ச போதெல்லாம் போவோம். எப்போ எங்களுக்கு தோணுமோ, இவருக்கு எப்போ லீவோ புறப்பட்டுருவோம். அப்புறம் ரொம்ப சுவாமிட்டு போய் ஒன்றும் கேட்க மாட்டோம். போய் அவங்களுக்கு தரிசனம் கிடைச்சா போதும் எங்களுக்கு. மெட்ராஸ் வரும்போது எல்லாருக்கும் பையன்தான். எனக்கு ஒரே பையன், இன்னொரு தங்கைக்கு 2 பையன், இன்னொரு தங்கைக்கு 2 பையன். இந்த கடைசி தங்கச்சியோட 2வது பையன் கொஞ்சம் படிக்க மாட்டான் சரியா. அக்கா பசங்கள்லாம் நல்லா படிக்கிறது, இவனு சரியா படிக்க மாட்டேங்கிறானே சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். சரிவா காஞ்சிபுரம் போவோம், சாமி கிட்ட போய் கேட்போம். படிக்கலையா காஞ்சிபுரம், வீட்டுல மாடு கண் போடலையா காஞ்சிபுரம் வாங்க அதுக்கு போனா சாமிகிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாம் கூட்டுன்னு போனேன். அப்ப தேனம்பாக்கத்துல தான் போனோம். அப்புறம் அந்த ஒரு சின்ன கண்ணாடி போட்டு கண்ணாடி பின்னால உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப போய் உட்காந்துட்டு எல்லாருக்கும் நல்லா படிக்கணும், நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என் பையன் நமஸ்காரம் பண்ணா. அப்புறம் இன்னொரு தங்கச்சி 2 குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணுச்சேன். இந்த கடைசி தங்கச்சி வரும்போது அவன் நாங்கிட்ட நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னு. அவன் கீழே நல்லா விழுந்து எனக்கு நல்லா படிப்பு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். நாங்கெல்லாம் அப்படியே திக்புரம் பிடிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். சாமி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அங்கிருந்து. அப்புறம் என்ன பண்றது, என் தங்கச்சிக்கு ஒரே வருத்தம், என்ன பண்றது, இப்படி சொல்லிவிட்டானே சொல்லிட்டு அப்புறம் அவன் வந்து நல்லா படிக்க வச்சுட்டு நல்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆயிட்டான். அப்பாவை கூட ஒரு தடவை எம்எஸ் அம்மாவை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னாங்க எம்எஸ் அம்மா வந்து சாமி மேல ஒரு பாட்டு எங்க அப்பா எழுதி கொடுங்க. சரின்னு அப்பா வந்து புண்ணியம் ஒரு கோடி பாட்டை எழுதி கொடுத்து அதை கீரவாணியில கேவி நாராயணசாமி அவர் தான் அதை டியூன் பண்ணார். பண்ணி அம்மாவுக்கு அதை அப்புறம் பாட அவர் என்ன சொன்னார், இந்த பாட்டு எனக்கு வேணும், அதனால எம்எஸ் அம்மாவுக்கு இன்னொரு பாட்டை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த சகானால என்ன தவம் அந்த பாட்டை வந்து அவரு எழுதி கொடுத்தாரு. அதை ரெக்கார்ட் பண்ணார். கேவிஎன் மாமா பாடின பாட்டு பாடுங்க. புண்ணியம் ஒரு கோடி புரிந்தேனோ நான் போற்றிடும் காஞ்சி ஆச்சாரியார் அருள் பெற புண்ணியம் ஒரு கோடி புரிந்தேனோ கண்ணில் கருணை காட்டி கரமலர் அபயம் காட்டி எண்ணிலாயில் கூட்டி என்னை அவர் ஆட்கொள்ள புண்ணியம் ஒரு கோடி புரிந்தேனோ
சாட்சி போலே அன்பே வடி வாய் வந்தார் அமுதூரும் எளிய சொல்லால் அருமறை எல்லாம் தந்தார் அமுதூரும் எளிய சொல்லால் அருமறை எல்லாம் தந்தார் தன்னை மறந்து அதுவே தானாகும் தவவேந்த சரணாரவிந்த மதில் தஞ்சம் புகுந்திட நான் புண்ணியம் ஒரு கோட்டி புரிந்தேனோ. அந்த மாதிரி அவங்களோட பெரிய மகான்களுடைய தரிசனம்லாம் எனக்கு கிடைச்சதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கணும்னா அவங்க மகான்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய தரிசனம் தான். வேற வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் வேற ஒன்றுமே வேண்டாம். மகான்களுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சது அதே போகிறோம்னு ரொம்ப சந்தோஷமா. நான் வந்துங்க சுத்தமான பட்டிக்காடுன்னு ஒரு ஊர் சொல்லணும்னா அது எங்கள் ஊர். எங்க? ஈரோடு கரூருக்கு இடையில காளமங்கலம்னு ஊருங்க. அங்கே எங்கள் சுற்றங்களில் எங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட எத்தனை குதிரை இருக்குது, இவர்கிட்ட எத்தனை பசு இருக்குது, இவருக்கு எத்தனை ஏக்கரா நஞ்சு, இதுதான் பேச்சு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பரம்பரை தர்மக்கர்த்தான். எங்களுக்கு துர்கை குலதெய்வம், குலவிளக்கு நாயகின்னு சொல்லி துர்கை. அங்கேயே பெரிய தேவஸ்தானம் மத்தியபுரி ஈஸ்வரர்னு சிவபெருமான் சுவாமி. அதாவது காவிரி உற்பத்திக்கும் சங்கமத்துக்கும் சென்டர். அதனால் மத்தியபுரி ஈஸ்வரர்னு பேர். பூலோகவல்டி நாயகி அம்பாள். பக்கத்தில் ஸ்ரீ பூதேவி ஸ்ரீதேவி சமேத கல்யாண வரதராஜ பெருமான். அங்கே அனுமான் ரொம்ப விசேஷம். அதாவது அனுமான் இருக்கிற உயரத்துக்கு மேலே ஒருத்தர் கட்டை போட்டு படுத்திருந்தா நைட்டில் தூக்கி போட்டுருவாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே படுத்துருந்தது இல்லை. காவேரி கரையில் ஒரு அருமையான சுற்றுலா ஸ்தலம் அது. அந்த காவேரி அந்த அமைப்பு வேறு. ஸ்ரீரங்கம் கொடுமுடியெல்லாம் காவேரி கரைன்னு தான் பேரே ஒழிய இங்கே திருவானைக்காவில் எல்லாமே இந்த அழகு இல்லை. கோயில் படியிலிருந்து இறங்கினாலே காவேரி அவ்வளோ அழகு. இலுப்பை மரம், இலுப்பை தோப்பு வேற எங்கேயும் நான் பார்த்ததெல்லாம் கேள்விப்பட்டதும் கிடையாது. இப்பவும் இருக்கு. ஒரு 15-20 மரம் இருக்கும். பெரிய தோப்பு அப்படியே இருக்குது. அதுதான் எங்கள் ஆதீனம். நாங்கள் மணியாடுற குடும்பம். அந்த காலத்தில் மணியாடுனா ரொம்ப பெரிய மரியாதை. கிராமத்தில் மணியாடுற குடும்பம். நான் என் பேருங்களா சின்னசாமி. எங்கள் அம்மா அம்மா மாமாவெல்லாம் ரொம்ப பக்தி. எங்கள் ஐயா எங்கள் குடும்பத்தில் பக்தினாலும் கூட அவங்க ரொம்ப. எங்கள் அம்மா நிகண்டு படிச்சிருக்காங்க அந்த காலத்தில். என்னமோ ஒரு நிகண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த நிகண்டெல்லாம் படிச்சிருக்காங்க. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகாததுக்கு முன்னாலேயே ஒரே ஒரு இது மட்டும் தெரியும், எழுதி தெரியாது. ஸ்கூலுக்கு போகாததுக்கு முன்னாலே பார்த்துங்களேன், சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பூதநாதன் பொங்கர் வணிந்தமூர்த்தி புராந்தகன் பூதநாதன் மங்கையோர் வாகன் முன்னோன் மகேஸ்வரன் வாமதேவன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நாமங்கள்னு அந்த நிகழ்ந்துல. அப்படி எங்கள் மாமா, எங்கள் ஊர் பேர் சாணார்பாளையம், காலமங்கலம் கிராமம், ரெவன்யூ வில்லேஜ். அங்கே மஞ்சக்காட்டு வருது. அவங்களாம் தூரம், இவங்களுக்கெல்லாம் தாயாதி. மாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ். இது அவங்க ரொம்ப பக்தி. எங்கள் அம்மாவுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா, அம்மாவுடைய பிரதர் பக்தி, சைவம் எல்லாம் எல்லாரும் அந்த மாதிரி. அங்கே எங்கள் அம்மா தீவிரமான பக்தி. இது ஒரு தடவை ஸ்கூலுக்கு போய் பக்கத்தில் ஸ்கூல் ஒரு 2 ஃபர்லாங் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரியில் எலும்பு குமிச்சிருந்துதான். அங்கே போய் வேடிக்கை பார்த்து எதுக்கு எலும்புன்னாங்களாம். இந்த எலும்பு தான் கொண்டு போய் தான் அதை என்னமோ பவுடர் பண்ணி அஸ்காவுக்கு பியூரிஃபை போடுறதுன்னு சொன்னாங்களாம். அது வரையில் ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் லைம் ஜூஸ். வீட்டில் முன்னால் கார்டன், அதில் ஒரு எலுமிச்சம் செடி. அதில் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது போய் லஞ்சுக்கெல்லாம் பக்கத்தில் அன்னையோட ஸ்டாப். அஸ்காவை விட்டாச்சு எல்லாரும் அந்த மாதிரி. அங்கே எங்கள் அம்மா தீவிரமான பக்தி. இது
ஒரு தடவை ஸ்கூலுக்கு போய் பக்கத்துலேயே ஸ்கூல் ஒரு 2 ஃபர்லாங் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரியில் எலும்பு குமிச்சிருந்துதான். அங்கே போய் வேடிக்கை பார்த்து எதுக்கு எலும்புன்னாங்களாம். இந்த எலும்பு தான் கொண்டு போய் தான் அதை என்னமோ பவுடர் பண்ணி அஸ்காவுக்கு பியூரிஃபை போடுறதுன்னு சொன்னாங்களாம். அது வரையில் ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் லைம் ஜூஸ். வீட்டில் முன்னால் கார்டன், அதில் ஒரு எலுமிச்சம் செடி, அதில் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது வந்து போய் லஞ்சுக்கெல்லாம் வந்துருப்பாங்க பக்கத்தில். அன்னையோட ஸ்டாப், அஸ்காவை விட்டாச்சு. அப்படி அவங்க பக்தி. எங்கள் மாமா அதே மாதிரி பக்தி. சைவ வினாவிடைன்னு ஒரு சின்ன புக் இருக்கு. அந்த புக்கில் இருந்து அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிற அளவில் சங்கரன் நிறைய இல்லை, சங்கரனை நின்பாரம் போற்றி போற்றி சதாசு அந்த பாட்டு, குளம்புல்லேன் குடம்புல்லேன் திருநாவுக்கரசர் அதெல்லாம் படிச்சுக்குவோம். அங்கே இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் மார்கழி மாதம் தினமும் காலையில் 4:30 மணிக்கு எங்களுக்கு குளித்து கோயிலுக்கு, சிவன் கோயில் இங்கெல்லாம் அங்கே வந்து அங்கேயும் எனக்கு எழுத படிக்க தெரியாது, பாடுறது கேட்டு பித்தாப்பிரை சுடி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்படி அங்கே மட்டும் ஒரு பழக்கம் எங்கேயும் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க. துலா காவேரி ரொம்ப சிறப்பானது. துலா காவேரின்னா ஐப்பசி, தமிழ் ஐப்பசி மாதம் அந்த அவங்க ஊர்லேருந்து நாங்கள் தினம் காவேரிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. காலையில் தினமும் வண்டி கட்டிட்டு போய் குளித்து, அந்த காலத்தில் காதோலை கருகமணின்னு பேனம் மட்டும் அது காவேரிக்கு இது அப்படி பண்ணிட்டு வர்றதுங்க அங்கே. அதோட சரி, அதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் காஞ்சிபுரம் இதெல்லாம் ஒன்றும் தெரியும். எங்களுக்குன்னு ஒரு குலகுரு ஒருத்தர் உண்டு. அவங்கள தவிர எங்கள் கோயில் விசேஷங்களை தவிர, அது கோயில்னால் அங்கேயே போய் இருந்துருவாங்க. திருவிழா முடிவரையில் அங்கேயே தான் சாப்பாடு, குக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் வீட்டுக்கு அப்படிங்க. அதை தவிர எங்களுக்கு வேறு தெரியாது. நான் படித்தது இங்கே பிஏ பிஎல் அதுலேயும் பாருங்க பச்சை பாஸ் காலேஜ். எதனால பச்சை பாஸ் காலேஜ் பற்றி அங்கேயெல்லாம் படித்ததுனால காஞ்சி பெரியவங்க மற்ற நம்ம இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இங்கே குலவிளக்கம்மன், அப்புறம் அங்கே பக்கத்தில் இங்கே வந்து மாமா வீட்டில் கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஐவசரி ஃபார்ம்டு இவங்கெல்லாம் இது இருக்கிறப்ப இப்போ சங்கீதம் வேறு அப்படியெல்லாம் இருக்குது. ஒரு நாள் என்னாச்சுங்க, அப்போ தான் ஒரு மாமாவுடைய வால்யூம் ஒன்று சங்கீத நூல் ஒன்று வந்தது. இதை கொண்டு காஞ்சிபுரத்துக்கு சுவாமி பெரியவாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தாங்க. சரி, எனக்கு ஒரு ரிஹர்சல் நடத்தினாங்க அங்கே. ஆமாம் ஆமாம், அங்கே போய் மாமா அனுப்புனார். அப்படின்னு கொடுக்கக்கூடாது, பெரியவங்க இருப்பாங்க அங்கே, நிறைய பேர் கியூ நிற்பாங்க. நீ போய் கியூவில் உன்னோட டேர்னில் தான் நிற்கணும், நீ முந்திக்கிட்டு போகக்கூடாது. அங்கே நின்று உன்னுடைய டேர்ன் வந்த உடனே நான் பெரிய சுவாமி தூரன் மருமகனுங்க, இந்த நூல் சங்கீத நூல் வந்து நேற்று தான் ஆச்சாயி வந்தது, மாமாவுக்கு ஒரு பிரதி வந்தது, பெரிய ஆளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வர சொன்னாங்க, கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது சொல்கிறாரு. நான் லாயருக்கு வந்து இது நடக்கிறது, அது அந்த சப்ஜெக்டுக்கு லாயர். இப்போ நான் இது டிஎல் வெங்கட்ராமையர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சிஷ்யன் தானே, அவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாரோ அவருக்கு சிஷ்யன் தானே. சங்கீத கலாநிதி டைட்டில் வாங்கினார்ல அங்கே. நான் இந்த அத்திரி பாட்சா கதையெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, சொல்லிக்கிட்டே போனேன். அவன் ஃபெயில் ஆகிட்டான், நான் ஃபெயில் ஆகலை. அந்த அத்திரி பாட்சா கதையில் ஃபெயில் ஆகிட்டான். நான் அப்படியே போய் அங்கே போனால் கூட்டம் ஒன்றும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. முன்னால் ஒரு பெரியவரில் என்னுடைய ஏஜ் தான் இருக்க ஒருத்தர், இன்னும் 2 யங் லேடிஸ். அது ஏன் யங் லேடிஸ் சொல்கிறது அப்புறம் சொல்கிறேங்க. என்ன முன்னால் விட்டுட்டான். நான் போய் மாமா சொன்னப்பா இது அப்படியே சொல்லிட்டேன், ஒரு பாட்டு பாடு அப்படின்ட்டாங்க. இந்த புஸ்தகத்துலேருந்து ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு பாட தெரியாது. இந்த ஏன் லேடிஸ் யங் லேடிஸ்னு பிடிச்சி தள்ளுறாங்க. பாடுங்க. அதில் ஒரு லேடி சொல்கிறேன், தெரிஞ்சளவு பாடுங்க. அதாவது நான் வந்து சங்கீத கலாநிதி மாதிரி பாட முடியாதுன்னு மாமா லட்சப்படுறாரு, அட்லீஸ்ட் ஒரு கலைமானி மணியாவது பாடுட்டும் நினச்சிட்டாங்க ஓடுறது. நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபிசிக்கலாக தள்ளுறாங்க. அவங்க பாடுறதுக்கு ரெடி. அப்புறம் அதில் யாரும் ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் வந்து 1.5 மணி நேரமாக நிற்கிறோம், பெரியவாள் மௌனம், நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு, நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி, பாடுங்க போ. இங்கே பெரியவங்களுக்கு முதுகு காட்டிட்டு இந்த பக்கம் தெரிஞ்சுக்காங்க, பாட தெரியாதே பார்த்து
தெரிஞ்சளவு பாடுங்க, தெரிஞ்சளவு எடுத்தனுங்க. அங்கே தான் ஆச்சரியம். கொஞ்சம் கொஞ்சம் பாகுவனே பக்கம் தான் வந்தது. அப்படியே எனக்கு இந்த ராகம் தெரியும், அந்த பாட்டு தெரியும்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு எது வந்தாலும் ஒன்று. நீங்கள் கிரீக்கில் ஒன்று எழுதி 10 பேர் தான் எல்லா பக்கமும் ஒன்று. எனக்கு வேர்த்து விறுவிறுத்து சட்டையெல்லாம் நனைஞ்சு ப்ரோஸில் கூட சரியாக படிக்க தெரியாது. பெரியவாள் முன்னால் வேறு யார்கிட்டையாவது இருந்தாங்க பேசிடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறாங்க. இந்த 2 கேர்ள்ஸ் வேறு இல்லைன்னா ஓடிடலாமான்னு தோணுச்சு. போடுறதும் நல்லா இருக்காதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்ல முடியாத. அப்புறம் சரியான ப்ரோஸ் ஆர்டர் கூட இல்லை. கொஞ்சி கொஞ்சி வாகுவனே அஞ்சல் அஞ்சலைன்னா செஞ்சொச்சாதங்க கொஞ்சம். இப்போ நான் சொல்லணுங்க, அது தப்பி தவிர போயிடும். பெரியவாளுடைய கருணையை நான் அப்போ தான் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கதையில் நிகழ்ச்சி. அதாவது சங்க காலத்தில் நிறைய எது எழுதினாலும் சங்கேற்றம் பண்ணணும், அங்கே அரங்கேற்றம் பண்ணணும். அப்படி ஒருத்தர், அவர் பேர் இயற்பெயர் என்னவோ வேறு, பேர் சீத்தலை சாத்தனார்னு பேராயிட்டுது. ஏன்னா அது எழுத்தாணியில் வெட்டிக்கு வரான். அப்படி பெரிய மியூசிக்காலஜிஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தான் அதுக்கு முன்னால், அதாவது ஒரு வயலினிஸ்ட் அங்கே போனாருங்களா, வாசிக்கலை. ஏன் ஒரு வாசி ஏதாவது அப்படின்னா, ஏதோ ஒரு தந்தி அருந்து போச்சு. நான் கேள்விப்பட்டதாங்க, எனக்கு தெரியாது. ஏன் அந்த தந்திக்கு இந்த ராகத்துக்கு அது உபயோகம் இருக்காதே அப்படின்னு. அவ்வளோ பெரியவர் என்ன நான் பாட்டதை, அதாவது திருக்குறளில் ஒரு ஒன்று, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். நீங்கள் வந்து மேலே ஒரு வெறுப்பு வந்தால் ஐ டோன்ட் லைக் யூன்னு சொல்ல தேவையில்லை. முகம் தானாக மாறிடும், தானாக மாறிடும். அதான் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஒன்றும் கிடையாது. இன்னொரு பாட்டு பாடு. அப்படியா? நான் சமீபத்தில் ஒரு ஸ்பீச்சு, அது எப்படிங்க, ஒரு சங்கீத வித்வானுக்கு பாராட்டு விழா. நீங்கள் யாராவது இவ்வளோ பெரிய மகான் இதெல்லாம் இருக்கீங்களா, பெரியவாள்கிட்ட ஒன்ஸ் மோர் வாங்கியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டல. அப்புறம் எடுத்துன்னு வேறு ஏதோ ஒன்று படிச்சு. இவங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம் அடாடா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி போகணும் அப்படி வந்துட்டேங்க. அதிலிருந்து எனக்கு பெரிய மேலே ஒரு பக்தி. டைம் இருக்கும்போதெல்லாம் அங்கே போவோம். ஜென்ம நட்சத்திரம் கட்டாயம் அங்கே. ஆமாம், ஒரு தடவை போனோம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு. போயிட்டு உத்தரவு வாங்கி, இந்த பேச்செல்லாம் உத்தரவு வாங்கிக்கணும்னு சொல்லாதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எல்லாம் உங்கள் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டது. அங்கே ஒரு தடவை போய் ஜென்மட்டம் விடை பெற்றுக்கிறேன்னு மறுபடியும் சொல்லும் போகும்போது இங்கே ஒரு 15-20 பேர் நிற்கிறாங்க. ஆமாம், அவங்களையெல்லாம் எப்படி தள்ளிங்கன்னு சொல்ல முடியும். இங்கே பெரியவங்க இருக்காங்க, நான் போய் அங்கே தள்ளிக்கங்கிற பெரிய வந்து தள்ளிங்க நமஸ்காரம். அதுதான் எனக்கு பெரியங்க. அதிலிருந்து இங்கே நான் பார்த்துருக்கணுங்க, அவங்க இந்த ட்ரை சைக்கிளில் கையை பிடிச்சிக்கிட்டு செருப்பே கிடையாது போவாங்க, பார்த்துருக்கேன். சாரதா சொன்ன மாதிரி அந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் 3-4 ஜாமம் பூஜைக்கு போவாங்க. நாங்கள் சிவராத்திரிக்கா அதுக்கு போவாங்க அங்கே. அப்புறம் சிவராத்திரி பூஜை நீங்கள் பார்த்துருக்கேன்? பார்த்துருக்கேன். பெரியவா பண்ணி. ஆமாம், பெரியவா பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறங்க இது எல்லாத்த விட ரொம்ப நாள் கழிச்சுங்க பெரியவா நார்த்தில் போய் என்னமோ இதே சத்தாரா கடப்பா எல்லாம் இருந்தாங்க. இங்கே வரப்போகிறது இல்லைன்னு கூட ஒரு பேச்சு இருந்தது. தப்போ ரைட்டோ இருந்ததுங்கள. அப்போ ஒரு தடவை பெரிய கனவுல வந்தாங்க. கனவுல வந்து தீபாராதனை காட்டுறாங்க. சுவாமி காட்டிட்டு எனக்கு, எங்கே நீ இவ்வளோ நேரம் காணோம் அப்படின்னு. என்னுடைய வக்கீல் தொழில் இப்படி நான் அப்போவே வந்துட்டு பெரியவா கண்ணில் படல அப்படின்னு. அப்புறம் உடனே அது கால் எஸ்கம், நான் போய் பார்க்கணும். சரிங்க, நாங்கள் போனோம் கடப்பாக போனால் அங்கெல்லாம் கூட்டமெல்லாம் இருந்தாங்க. அப்போ அதாவது பெரியவர்களுக்கு மாமா ஒரு வரவேற்பு இது படித்தாங்க இங்கே வந்திருந்தப்போ. அதில்
நாங்கள் சொல்கிறதையெல்லாம் ஏதோ குழந்தையின் மழலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க தமிழ். அந்த மாதிரி நான் ஒரு பாட்டு பண்ணேன் அங்கே கடப்பால. தூய துறவதன் அருள் திரு உருவே, துரிய நிலைதனில் துலங்கிடும் திருவே, தன்னையே தானும் துறந்ததோர் தவ வேந்தே, தானும் அதுவே ஆன தயாநிதே, தட்சிணம் பெற்ற பெருந்தவமே தட்சிணாமூர்த்தியே பாரதியே, ஆதிசங்கரின் அருள்வழி வந்த ஆச்சாரிய பெருமானே அருட்பெரும் வள்ளலே. இது பூரா ஜென்ரலாக போவதில் பேர் வரணும்ல. சந்திரசேகரரை சந்ததம் வணங்கிடும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, பரமோனம் அதனையும் பரமானந்தம் தன்னையும் பூர்ணமாய் பெற்ற பரிபூர்ணனே சரணம். இந்த துரிய நிலைங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி? மாமா சரியான வார்த்தைகள் போட்டிருக்கல. நானும் கொஞ்சம் தியானமெல்லாம் கற்றுருக்கணுங்க. அது இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால சொல்லலை. நான் இந்த தியானம் பண்ணுறதெல்லாம் கற்றுருக்கணுங்க. அது எனக்கு ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. பட் எப்படி செய்யறதுங்கிறது இந்த துரிய நிலையில தமிழில் எனக்கு கொஞ்சம் ஏதாவது இதெல்லாம் படிப்பேன்ல, அதில் துரியம் துரியாதீதம் அப்படியெல்லாம் வர்றதுனால அது ஒன்று பண்ணாங்க. அது இது கடப்பா ஆந்திர பிரதேசம், கர்னூல். அங்கே யாரோ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அதனால அவங்களை அப்படியே சுத்தரிச்சிட்டார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பக்கத்தில் பெரியவர்கிட்ட சொன்னா. பக்கத்துலேயே அதுலேயும் எனக்கு திருப்தி இல்லை. மறுபடி இங்கே மகாராஷ்டிரா வந்துட்டாங்க, அங்கே போனேன். 2 பேரும் போகலான்னு புறப்பட்டு கடைசியில் வர முடியல. நான் போனேன் கர்னூலுக்கு, நான் வந்தேன். அங்கே போயிங்க பூனாவிலேருந்து எனக்கு பஸ்ஸு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சாச்சு. ஒரு லாரியில் பிடிச்சி பணம் வேறு ஹெவியாக வச்சுருக்கேன். நான் போய் சேர்ந்தேங்க. போய் சேர்ந்து அப்புறம் நான் தரிசனம் அப்போ அங்கே ஒரு மாட்டுக்கோட்டு இல்லை, டின் ஷீட் போட்டிருக்குது, கண்ணுக்குட்டி கட்டுற இடம். மேலே இந்த சோளம் ஸ்டாக் இருக்கு இல்லைங்க, அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக மேலே அதை போட்டு, இது பெரிய மண் தரை கூட. பாலசுப்ரமணியம் நீங்கள் அவர் இருந்தாரோ இல்லையா எனக்கு அது சரிங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாலே பார்த்தவங்களையெல்லாம் கேட்டேன், நான் காஞ்சிபுரம் போகிறேன், இந்த சத்தாரா போகிறேன், யாராவது வீட்டில் குழந்தைகள் கல்யாணம் அல்லது ஏதாவது வைபவம் இருந்தால் கொடுங்க, நான் பெரிய வேலைக்கு சமர்ப்பிச்சுட்டு வர்றேன்னு. வீணை பிச்சுமணி ஐயர் டாக்டருக்கு மேரேஜ், அந்த ஒரு பத்திரிக்கை தான் கிடச்சிது. நான் எத்தனை பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டேன், யார் வீட்டையா இருந்தால் சொல்லுங்கள், போகிறேன். அங்கே போய் இதை சமர்ப்பித்தேன். எனக்கு அப்போ கொஞ்சம் ஒரு கண்ணில் தண்ணீரே வந்துடுது. இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் பேர் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு வரணும், நீங்கள் இங்கே இருந்துட்டு எப்படி சிரிச்சாங்க. கேட்டவே கேட்டல, நீங்கள் நம்ம ஊருக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு. நம்ம ஊருக்கு வந்து தான் ஆகணும். நான் இது பக்கத்துலைங்க, பெரியவானு கீழே வந்திருக்கேன். அவங்க உயரம் பீடமெல்லாம் இல்லை, 2 பேர் பக்கம். பாலசுப்ரமணியம் இருந்தார்னு நினைக்கிறேன், அது ஞாபகம் இல்லை. அங்கே பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. சிரிச்சுனா ரொம்ப பெரிய லாஃப்டர்ல புன்முறுவல் அப்படி. அப்புறம் பெரிய வாட்டு ஆசீர்வாதம் வந்துட்டேங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு கீர்த்தனை, பதமலர் சரணம் காஞ்சி மாமுனிவர் பதமலர் சரணம், பல்லவி. அனுபல்லவி, அதாவது ஒரு கதை ஒன்று சும்மா சொல்கிறது. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது நாயாக தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்தா கல்லுன்னு தெரியுது. இதை விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கவங்களுக்கு, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமதம். இந்த மேலே போனால் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதம். பரம் அனுபல்லவி, பரம் ஒன்றையே பார்த்து ஒன்றி பரமதாகவே ஆன பூரணர். சரணம் கம்பர் விஸ்வாமித்திரர் டிஸ்கிரைப் பண்ணும்போது எண்ணிலா அருந்தவ வேந்தருங்கிறார். எண்ணிலா அருந்தவ வேந்தர் புண்ணியர் கண்ணேன போற்றேறும் காருண்யமூர்த்தி. அதாவது திருக்குறளில்
வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கும். அதையே கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றி மண்ணில் மறைனா வேதம், மண்ணில் மறைவழி வாழ்ந்திடும் மாதவர் விண்ணுரை தெய்வமாய் விளங்கிடும் விமலர் அப்படின்னு ஒன்று பண்ணுங்க. இதை எனக்கு ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணார். இன்னும் சிலதில் வேற எல்லாம் கூட கொஞ்சம் பண்ணுங்க, நீ பண்ணாதே. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு சின்ன எழுத்து தவறு வந்துன்னா அது உன்னை பாதிக்கும். இந்த அண்ணாமலை ரெட்டியார்னு அம்பாள் மேலே மாதா ஜெயஹோம் லலிதாம்பிகையே லலிதாம்பிகை வருதில்லைங்க, அவருக்கு அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு வந்து தான் அவரை பாதிச்சிட்டுதுன்னு சொன்னாங்க. அவர் எனக்கு சொன்ன பெரியவர், ரொம்ப பெரியவர், நான் பேர் சொல்ல விரும்பல, நீ பாடுறதை நிறுத்திக்கிறது வேண்டாம் அப்படின்னாரு. இதுதான் என்னுடைய. அப்புறம் நான் அடிக்கடி போனேங்க, உடம்புக்கு சரியில்லாம சமைத்துட்டு போனேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு, அழுகையே வந்துடுது. அதோட சரிங்க, நான் அதுக்கப்புறம் பெரிய நீங்கள் பாடியதை பற்றி பெரிய ஏதாவது சொல்லியிருந்தாரு அவங்கள்ட்ட? ரெண்டாவது கொண்டு வரணுங்க, இந்த கீர்த்தனை கொண்டு போனேன் இங்கே. அப்போ இங்கே வந்துட்டாங்க. அப்பவும் அப்படித்தான், எனக்கு ஏதோ வசதியாக எல்லாரும் இடம் கொடுத்தாங்க. நான் அது பேப்பர் எழுதி கொடுத்தேன். டார்ச் லைட்டை வச்சுட்டு இல்லை, அவங்க படித்தாங்க, பெரியவங்க படிச்சாங்க. டார்ச் லைட் வச்சு படித்தாங்க. நான் அது கொடுத்தேன், ரொம்ப பவியமாக இப்படி ஒரு லைனாக படித்தேன். அப்படி அதாவது அந்த பேப்பர் இருக்கு அவங்கள்ட்ட, அந்த பேப்பர் எழுதி பெரியவா பார்த்து படித்த பேப்பர் அது இல்லை. எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாலே இல்லை. இதுதான் என்னுடைய அனுபவங்க. மாமா தூரன்னு பேர் வச்சுக்கிட்டு எப்படின்னாங்க, அதாவது ஜஸ்டிஸ் பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய பிரதர் இவர் ஒரே ஏஜ். அவர் பேரும் பெரியசாமி, இவர் பேரும் பெரியசாமி, சேம் ஏஜ். அந்த பாட்டி சொன்னாங்களா, பெரியசாமின்னு கூட 2 பேரும் ஓடி வருவாங்களா, இனிமேல் தூரன் பெரியசாமி, பெரியசாமி தூரன்னு கூப்பிடும்போது ஒன்று அப்படின்னு சொன்னாங்களா. அவருக்கு சாரதா சொன்ன மாதிரி முருகன் தான் மெயின். நிறைய ஒரு 350 இல்லை, ஐயப்ப சாமி மேலே கீர்த்தனை ஒன்றும் காவடி சிந்தம் தமிழில் வேற கிடையாதுங்களாமா. தமிழில் ஐயப்ப சுவாமி மேலே காவடி சிந்து, முருகன் மேலே நிறையா இருக்குது. முருகன் மேலே காவடி சிந்தம் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு எல்லா இது முருகன் மேலே ஒரு இடத்துல ஒரு முன்னுரையில் எழுதியிருக்காரு, பச்சை குழந்தை பருவத்தே வந்தென்னை இச்சைக்கு உகந்தவனாய் ஏற்றவர்களை தன் வளர்த்த மெச்சுபுகழ் பழனியப்பா நின்பதத்தை உச்சித்தலைமையில் வைத்து உலகத்திருப்பேனேன். ஏதோ சம் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லி ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் அது மாதிரி மழலையா இருக்கும்போது அவருக்கு ஒரு அனுபூதி கிடைச்சிருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. பெரிய விஷயம். பெரியவா மேல இந்த 2 பாட்டை தவிர வேற ஏதாவது எழுதியிருக்காரா? அந்த விருத்தம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. விருத்தம் முதல்ல இந்த பாட்டுல இருக்கும். விருத்தம் அந்த புண்ணியம் ஒரு ராமகோடி பீடமதன் கதிரொளியே கண்ணொளியால் அருள் வழங்கும் அற்புதமே அருமறைத்தேன் பொழிமுகிலே ஆனந்த பெருவெளியில் ஆடுகின்ற பூரணமே தருணமதை நோக்காமல் காரணமும் கருதாமல் தன்னழியால் காமாட்சி தாயார் போல் முகமலர்ந்து பரிவுடனே அபயகரம் காட்டும் ஒரு கற்பகமே பதமலரே தஞ்சம் என்று வந்தடைந்தேன் ஏற்றருளே. ரொம்ப சந்தோஷம்.
Thank you.